மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வெஜிடபிள் குருமா. இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் குருமாலாம் இல்லை, வீட்டில் ஒரு 10-15 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் என் அவசரத்துக்கு நான் செஞ்சு இறக்குற ஒரு டிஷ் தான். அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இதுக்கு மிளகாய் தூள் கூட நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பேசிக் மசாலா தான், யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் துருவின 3 பத்த தேங்காய், 5 முந்திரி, 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு கரண்டி தேங்காய் சூடு பண்ணி மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கோங்க. என்னென்ன சேர்த்துருக்கன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இப்போ இதுல தூளா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்க சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்கறதா இருந்தா கடைசியா சேர்த்தா போதும், இல்லனா ரொம்பவே குழஞ்சிடும். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நல்ல வாசனைக்காக தூளா கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா கையிலே அப்படியே பிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட் கூட 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு 50% காய் இதிலே வெந்துரும். ஃபைனலி இதுல காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்கா இருந்ததுன்னா இன்னும் கூட தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே விசில்ல இறக்குனீங்கன்னா ஒரு அல்டிமேட் வெஜிடபிள் குருமா நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்ல ஒரு வெஜிடபிள் குருமா நீங்க செய்யலாம்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்க. டீடைல் வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன், லிங்க் பயோல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.